கிளேஸ் ஜெல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ½ kg ஒரு கேக்கும் 1 kg ஒரு கேக்கும் ஆர்டர் வந்திருந்துச்சு. இது ரெண்டும் நான் வெனிலா ஃப்ளேவரில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் ஃபுல்லாக ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு சைடு ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த போர்டை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிக்காமல் கேக்கை சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி பிடிக்கணும். அப்போனா தான் அந்த டிசைன் நல்லா கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா க்ரீமை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ½ kg கேக்கை நான் பைனாப்பிள் ஃப்ளேவரில் ரெடி பண்ணியிருக்கேன். கேக் செய்கிறதுக்கு, க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்ட் ஜெல்லு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். 1 கிலோ 225 ரூபாய்க்கு எசன்ஸ் வாங்கக்கூடிய கடையில் நான் வாங்கினேன். இந்த ஜெல்லில் எந்த ஃப்ளேவரும் இருக்காது. அது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நமக்கு தேவையான ஃபுட் கலரையும் எசன்ஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கேக் மேலே நம்ம கிளேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். 50 ml ஜெல் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேக் கவர் பண்ணுறதுக்கு இந்த அளவே சரியாக இருக்கும். நான் பைனாப்பிள் ஃப்ளேவரில் ரெடி பண்ண போகிறனால இதில் ஃபுட் கலரும் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே இதோட கன்சிஸ்டன்சியை லூஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நம்மளால் கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. நான் வாங்கியிருக்க இந்த ஜெல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் வாங்கியிருக்கேன். ஆனால் இதிலே ஃப்ளேவரோடையும் ஃபுட் கலரோடையுமே கிடைக்கிது. அது வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து அந்தந்த ஃப்ளேவருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த ஃப்ளேவரும் இல்லாத ப்ளைனாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன ஃப்ளேவரும் ஃபுட் கலரும் வேணால் ஆட் பண்ணிவிட்டு எந்த கேக் வேணாலுமே நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐசிங் பண்ணி வச்சுருக்க கேக் மேலே இதை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஜெல்லை ட்ரிப்பிங்காக கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேக் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்குமே இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணாமல் எடுத்திங்கன்னா நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு நேம் எழுதுறதுக்கு கூட இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லில் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோடையும் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த ஜெல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஐசிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேக்கை எப்பயும் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1 கிலோ கேக்கையும் நான் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடு ஃபுல்லாக டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து வெனிலா ஃப்ளேவரில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேக் 1 kgன்றனால நான் 100 ml ஜெல் எடுத்திருக்கேன். இது கூட ஃபுட் கலரும் எசன்ஸும் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் இந்த கலரில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால நான் இந்த கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே தண்ணியும் சேர்த்துட்டு ஜெல்லை நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜெல் கிடையாது இது. இது வந்து கிளேஸ் ஜெல். இது வந்து கேக்கை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரூட் கேக்கெல்லாம் நம்ம செய்கிறப்ப கேக் மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி எடுப்போம். ஃப்ரூட்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜெல்லை ஃப்ரூட்ஸ் மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாது. கஸ்டமர் கேட்ட அதே கலரில் 2 கேக்கையுமே ஐசிங் பண்ணிவிட்டு ட்ரிப்பிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours செட் பண்ணி அதுக்கப்புறமா டெலிவரி கொடுத்துட்டேன்.
ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸஸ் வந்து ரெகுலராக நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். மதுரையில் எடுக்கிறேன். 1 டே கிளாஸ் தான் வரும். காலையில் 10:30க்கு வந்தீங்கன்னா 2 o'clockல முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே தான் வந்து எல்லாமே பண்ணணும். பேக்கிங் பண்ணுறது எப்படி, ஓடிஜியை பற்றின நாலேஜு, குக்கரில் எப்படி பேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா கரெக்டாக கேக் எப்படி நம்ம பேஸ் ரெடி பண்ணுறது, க்ரீம் ரெடி பண்ணுறது எப்படி, ஒரு பர்த்டே கேக்கை எப்படி நம்ம ஐசிங் பண்ணி எடுக்கணும், டெக்கரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 1 டேலேயே இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்ப 1 kg கேக் வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.